என் பேரு மதன். எனக்கு 20 வயசு. வெளியே இருந்து பார்க்க எங்க குடும்பம் ரொம்ப சாதாரணமான அளவான குடும்பம். அப்பா எப்பவும் பிசினஸ் பணம்னு ஓடிக்கிட்டே இருப்பார். அம்மா வீட்ல தான் இருப்பாங்க. எனக்கு ஒரு அக்கா, அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சு வெளியூருக்கு போயிட்டா. இந்த விஷயத்தை சொல்லும் போது என் அம்மாவை பத்தி கொஞ்சம் சொல்லித்தான் ஆகணும். அம்மாவுக்கு 45 வயசு இருக்கும். ஆனா அவங்களை பார்த்தா அப்படி தெரியாது. ரொம்ப கச்சிதமான ஒரு விதமான ஈர்ப்பு அவங்க நடமாடும் போது இருந்துகிட்டே இருக்கும். வீட்ல பெரும்பாலும் சாரிதான் கட்டுவாங்க. சில சமயம் நைட்டி போடுவாங்க. அவங்க சாரி கட்டும் விதம், அந்த உடல்வாகு. ஒரு பையனா இதை சொல்றதுக்கு எனக்கு சங்கடமா இருந்தாலும் அவங்களை அறியாமலே அவங்ககிட்ட ஒரு பயங்கரமான ஈர்ப்பு இருக்கும். அப்பாக்கு 50 வயசு. அவருக்கு பிசினஸ் தான் உலகம். எப்பவும் ஒரு பரபரப்பு. அதனாலேயே அம்மாவுக்காக நேரம் ஒதுக்குறதோ அவங்களை கவனிக்கிறதோ அவருக்கு சுத்தமா கிடையாது. அந்த தனிமை, அந்த ஏக்கம் அம்மாவோட முகத்துல அடிக்கடி தெரியும். அந்த தவிப்பை அவங்க தனக்குள்ளேயே அடக்கி ராத்திரிகள்ல அந்த தனிமையை போக்க அவங்களே தங்களை சமாதானப்படுத்திக்கிறதை நான் சில நாள் கவனிச்சிருக்கேன். ஒரு நாள் வீட்ல ஒரு சின்ன விசேஷம். சொந்தக்காரங்க எல்லாரும் வந்திருந்தாங்க. ஆனா அப்பா வழக்கம் போல வரல. எல்லார் முன்னாடியும் சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாலும் அப்பா வராதது அம்மாவுக்கு ரொம்பவே ஏமாற்றமா வருத்தமா இருந்துச்சு. விசேஷம் முடிஞ்சு நைட் எல்லாரும் சாப்பிட்டு தூங்க போனாங்க. வீடே ரொம்ப கூட்டமா இருந்துச்சு. சித்தப்பாவுக்கு மட்டும் படுக்க இடமில்ல. அதனால அம்மா, நீங்க என் ரூம்லயே படுத்துக்கங்க சுந்தர், நான் கீழே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சித்தப்பாவும் சரின்னு அம்மாவோட ரூமுக்குள்ள போனாரு. எனக்குள்ள ஏதோ ஒரு இனம் புரியாத பதற்றம். நான் மெதுவா அவங்க ரூம் கதவு இடுக்கு வழியா என்ன நடக்குதுன்னு பார்க்க ஆரம்பிச்சேன். சித்தப்பா ரூமுக்கு போனதும் அம்மாவும் பின்னாடியே போனாங்க. சுந்தர், நீங்க கட்டில்ல படுத்துக்கங்க, நான் கீழே படுத்துக்கிறேன் நோ அம்மா சொல்ல. சித்தப்பா, இல்ல அண்ணி, நீங்க கட்டில்ல படுங்க, நான் கீழே படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அம்மாவும் சரின்னு கட்டில்ல போய் படுத்தாங்க. அன்னைக்கு சித்தப்பா ரூம்ல இருந்ததால அம்மா நைட்டி மாத்திக்காம விசேஷத்துக்கு கட்டியிருந்த அதே சாரியோடையே அப்படியே படுத்துட்டாங்க. ரூம்ல சின்னதா ஒரு நைட் லாம்ப் மட்டும் எரிஞ்சுகிட்டு இருந்துச்சு. ஃபேன் சத்தம் தவிர வேற எந்த அரவமும் இல்ல. ரொம்ப நேரமா அம்மா தூங்காம அப்படியே படுத்திருந்தாங்க. அவங்க உடம்புல ஒரு தவிப்பு இருக்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சது. நைட் 12 மணி இருக்கும். அம்மா மெதுவா திரும்பி படுத்து தங்களை அறியாமலே ஒரு சின்ன முனகலோட தங்களோட உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாம தவிச்சாங்க. சாரி கட்டியிருந்ததால அவங்களுக்கு ரொம்ப சிரமமா இருந்துச்சு. அந்த இருட்டுலையும் அவங்களோட அந்த தனிமையான தவிப்பை பார்க்க எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. சித்தப்பா தூங்கிட்டாரோன்னு நினைச்சு நான் அவரை கவனிச்சேன். ஆனா சித்தப்பா தூங்கல. அவர் கண்ணு முழிச்சு இருட்டுல அம்மாவையே ரொம்ப நேரமா கவனிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. என் மனசு ஏதோ காரணமில்லாம வேகமா அடிக்க ஆரம்பிச்சது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம என் மூச்சு காத்து எனக்கே சூடாப்பட்டுச்சு. திடீர்னு சித்தப்பா மெதுவா எழுந்தாரு. எந்த சத்தமும் இல்லாம கட்டிலுக்கு பக்கத்துல போய் அம்மாவோட இடுப்புல லேசா கை வச்சாரு. அம்மா அப்படியே பதறி போய் திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தாங்க. என்ன சுந்தர்? அவங்க குரல்ல நடுக்கமும் பயமும் இருந்துச்சு. சித்தப்பா எதுவும் பேசல. அம்மாவோட முந்தானை லேசா விலகியிருந்ததை அவர் கண்கள் கவனிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்போதான் அம்மாவுக்கே அது உரைச்சு வேகமா முந்தானையை சரி பண்ணினாங்க. அவங்க மூச்சு வாங்குறது கதவு இடுக்கு வழியா எனக்கு நல்லாவே கேட்டுச்சு. என்ன சுந்தர், என்ன பார்க்கிறீங்க? அம்மா தழுதழுத்த குரல்ல கேட்டாங்க. சித்தப்பா மெதுவா, என்ன அண்ணி பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்டாரு. ஓ, ஒண்ணுமில்லையே. அம்மாவோட குரல் உடைஞ்சது. இல்ல அண்ணி, பொய் சொல்லாதீங்க, எனக்கு சத்தம் கேட்டுச்சு. சித்தப்பா ரொம்ப ஆழமா அவங்க கண்ணை பார்த்து சொன்னார். அவ்வளவுதான். அதுக்கு மேல மறைக்க ஒண்ணுமில்லன்னு அம்மாவுக்கு புரிஞ்சிருச்சு. அந்த ரூம்ல இருந்த அமைதி ரொம்ப கனமா மாறிடுச்சு. 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. சித்தப்பா மெதுவா கட்டில்ல ஏறி உட்கார்ந்து அம்மாவை அப்படியே நெருங்கி வந்து கட்டிப்புடிச்சாரு. கொஞ்ச நேரம் எந்த ரியாக்ஷனும் இல்லாத அம்மா திடீர்னு அந்த அரவணைப்புல தங்களை தொலைச்சு சித்தப்பாவை ரொம்ப இறுக்கமா கட்டிப்புடிச்சுக்கிட்டாங்க. இத்தனை வருஷ தனிமை, ஏக்கம் எல்லாமே அந்த ஒரு பிடிமானம் தேடி அலைஞ்ச மாதிரி இருந்துச்சு. சித்தப்பா மெதுவா அம்மாவோட கழுத்துல முகத்தை புதைச்சு முத்தம் கொடுக்க ஆரம்பிச்சாரு. அம்மாவோட முந்தானை மறுபடியும் விலகி விழுந்துச்சு.
அவர் கைகள் அம்மாவோட உடம்பை ரொம்ப நெருக்கமா ஸ்பரிச்சிக்க அம்மாவோட முனகல் சத்தம் ரூம்ல மெதுவா கேட்க ஆரம்பிச்சது. அந்த இடத்துல இருந்த ஒரு தயக்கம், வெட்கம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உடைஞ்சு சிதறிக்கிட்டு இருந்துச்சு. சித்தப்பாவோட ஸ்பரிசத்தை அம்மா முழுசா அனுபவிச்சாங்க. அவர் நெத்தியில முத்தமிட்டப்போ அம்மா அவரை தன்னுடம்போடு சேர்த்து இன்னும் இறுக்கமா அணைச்சுக்கிட்டாங்க. சித்தப்பாவோட உதடுகள் அம்மாவோட உதடுகளை தேடி போக 2 பேரோட மூச்சுக்காத்தும் ஒன்னா கலந்துச்சு. அம்மா எந்த தயக்கமும் இல்லாம அவர் உதடுகளை ரொம்ப ஆழமா முத்தமிட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் அந்த ரூம்ல வெறும் முத்தங்களோட சத்தமும் அவங்களோட மூச்சு சத்தமும் மட்டும்தான் கேட்டுச்சு. சித்தப்பாவோட கைகள் மெதுவா அம்மாவோட முதுகுல இடுப்புல இறங்கி வருடினப்போ அம்மாவுல உடம்பு சிலிர்த்துச்சு. அவர் மெதுவா குனிஞ்சு அம்மாவோட இடுப்பு மடிப்புல முத்தமிட்டப்போ சஸ் நோ அம்மா தங்களை மறந்து முனக்கினாங்க. சித்தப்பா முகத்தை நிமிர்த்தி, என்ன அண்ணி, நான் செய்யறது பிடிச்சிருக்கா நு ரொம்ப மெதுவா கிசுகிசுப்பா கேட்டாரு. அம்மா அவரை ரொம்ப ஏக்கமா பார்த்து, பிடிக்காமையா சுந்தர், இவ்வளவு நேரம் உங்களை செய்ய விட்டுட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னை முழுசா அனுபவிங்க சுந்தர், ஆனா யாருக்கிட்டேயும் சொல்லிடாதீங்க. நீங்க என்ன சொன்னாலும் செய்றேன்னு கெஞ்சுற மாதிரி சொன்னாங்க. சரி அண்ணி, உங்க சாரியை கழட்டுங்க, இது ரொம்ப தடையா இருக்கு. வேற ஏதாவது சுடிதாரோ மாடர்ன் ட்ரெஸ்ஸோ போட்டிருந்தா கூட பரவாயில்ல. இந்த சாரி எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு. சித்தப்பா கொஞ்சம் தவிப்போட சொன்னாரு. என்ன சுந்தர் இப்படி சொல்லிட்டீங்க, நீங்க எல்லாத்தையும் மெதுவா ரசிச்சு பண்ணுவீங்கன்னு பார்த்தா நீங்களும் என் புருஷன் மாதிரி அவசரப்படுறீங்களே. ப்ளீஸ் சுந்தர், என்னை ஏமாத்திடாதீங்க. அதோட சாரிதான் நம்ம பாரம்பரியம். அம்மா அந்த நேரத்துலயும் கொஞ்சம் கிண்டலா ஆனா ரொம்ப உரிமை எடுத்துக்கிட்டு பேசினாங்க. ஐயோ, என்ன அண்ணி திடீர்னு பாரம்பரியம் பத்தியெல்லாம் பேசுறீங்க? பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகும் இந்த ராத்திரியில கொழுந்தனாரை கட்டிப்புடிச்சுக்கிட்டு உங்க பாரம்பரியம் சொல்லுதா? சித்தப்பாவும் திருப்பி கிண்டல் பண்ணாரு. என்ன சுந்தர் இப்படி பேசி என் மூடை கெடுக்குறீங்க? வாடா, என்னவோ பண்ணுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே ரொம்ப வேகமா ஆனா ஒரு விதமான வெக்கத்தோட தன் சாரியை கழட்டி கட்டில் ஓரமா தூக்கி போட்டாங்க. அம்மா சாரியை கழட்டினதும் வெறும் வெள்ளை நிற உள்பாவாடை ஜாக்கெட்ல அந்த அரை இருட்டுல அவங்களை பார்க்க அவ்வளவு அழகா ஒரு முழுமையான பெண்ணா தெரிஞ்சாங்க. எனக்கு இதையெல்லாம் பார்க்க பார்க்க உடம்பெல்லாம் சூடேறிச்சு. சித்தப்பா அப்படியே அம்மாவை ஆசையா பார்த்துக்கிட்டு அவங்க கழுத்துக்கு கீழே தன் முகத்தை கொண்டு போனாரு. அவருக்கு லேசா வளர்ந்திருந்த அந்த முள்ளுத்தாடி அம்மாவோட தோள்பட்டையில உரசினதும் அம்மாவுக்கு அது ரொம்ப பிடிச்சு போய் சித்தப்பாவோட தலையை பிடிச்சு தன் நெஞ்சோடு சேர்த்து அழுத்தி பிடிச்சுக்கிட்டாங்க. திடீர்னு சித்தப்பா னு கத்தினார். என்ன சுந்தர், தாலி குத்துதா? இருங்க, கழட்டிடறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம தன் கழுத்துல இருந்த தாலியை கழட்டி பக்கத்துல இருந்த டேபிள் மேல வச்சாங்க. அந்த ஒரு நிமிஷம் அந்த ரூம்ல இருந்த எல்லா உறவு முறைகளும் தடைகளும் சுக்குநூறா உடைஞ்சு போன மாதிரி இருந்துச்சு. அம்மாவோட அந்த வேகத்தையும் தவிப்பையும் பார்த்த சித்தப்பா இன்னும் ஆழமா அவங்களை நெருங்கினார். அம்மா கண்கள் செருக அந்த ஸ்பரிசத்துல முழுசா கரைஞ்சு போனாங்க. சித்தப்பா அவங்க பின்னாடி இருந்து அவங்களை அணைக்க அம்மா தன் உதடுகளை கவ்வி பிடிச்சுக்கிட்டு அந்த சுகத்தை அனுபவிச்சாங்க. சித்தப்பாவோட ஒரு கையை எடுத்து தன் வயிறு மேல வச்சு மெதுவா தடவி கொடுத்தாங்க. சித்தப்பா மெதுவா அம்மாவோட ஜாக்கெட் ஹூக்கை கழட்ட கை வச்சதும் அம்மாவே தன் கைகளால அதை கழட்டி வீசினாங்க. சித்தப்பா அம்மாவை அப்படியே மெதுவா கட்டில்ல சாய்க்க அம்மாவும் அவர் கழுத்தை விடாம அப்படியே தன் மேல இழுத்துக்கிட்டே சாஞ்சாங்க. சித்தப்பாவோட கைகள் அம்மாவோட உடம்பு முழுக்க ஒவ்வொரு இடமா தேடி போக அம்மா எந்த தடையும் இல்லாம இத்தனை வருஷ ஏக்கத்தை எல்லாம் அந்த ராத்திரியில அவர் மூலமா தீர்த்துக்க தங்களை முழுசா அர்ப்பணிச்சாங்க. அந்த ரூம் முழுக்க அவங்களோட மூச்சுக்காத்தும் முனகல் சத்தமும் மட்டும்தான் அந்த ராத்திரியோட அமைதியை உடைச்சுக்கிட்டு இருந்துச்சு.